தமிழ் வாசிப்போம், எழுதுவோம். மூவிடம். மூவிடம். தமிழில் மூவிடம் என்பது தன்னையும் தன்னோடு பேசுபவரையும் அவர்கள் இருவருக்கும் அல்லாத வேறொருவரை அல்லது பொருளை குறிக்கும் இலக்கண பிரிவாகும். இவை 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை. பேசுபவர் அல்லது கூற்று நிகழ்த்துபவர் தன்னை குறிப்பது தன்மை ஆகும். தன்மை பெயர்கள் நான், நாம், நாங்கள். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயரை கண்டறிக. நான் பாடம் படித்தேன். நான் பாடம் படித்தேன். நான் பாடம் படித்தேன். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயர் நான். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயரை கண்டறிக. நான் பாட்டு பாடினேன். நான் பாட்டு பாடினேன். நான் பாட்டு பாடினேன். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயர் நான். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயரை கண்டறிக. நாங்கள் விளையாடச் சென்றோம். நாங்கள் விளையாடச் சென்றோம். நாங்கள் விளையாடச் சென்றோம். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயர் நாங்கள். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயரை கண்டறிக. நாம் முயற்சி செய்வோம். நாம் முயற்சி செய்வோம். நாம் முயற்சி செய்வோம். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள தன்மை பெயர் நாம். முன்னிலை. நம்முடன் பேசுபவரை அல்லது நமக்கு முன்னால் இருப்பவரை குறிக்கும் சொல் முன்னிலை எனப்படும். முன்னிலை பெயர்கள் நீ, நீங்கள், நீர். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள முன்னிலை பெயரை கண்டறிக. நீ எங்கே செல்கிறாய்? நீ எங்கே செல்கிறாய்? நீ எங்கே செல்கிறாய்? இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள முன்னிலை பெயர் நீ. இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள முன்னிலை பெயரை கண்டறிக. நீங்கள் உள்ளே வாருங்கள். நீங்கள் உள்ளே வாருங்கள்.
நீங்கள் உள்ளே வாருங்கள். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள முன்னிலைப் பெயர் நீங்கள். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள முன்னிலைப் பெயரைக் கண்டறிக. நீர் கூறியது சரிதான். நீர் கூறியது சரிதான். நீர் கூறியது சரிதான். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள முன்னிலைப் பெயர் நீர். படர்க்கை. தன்னையும் முன்னால் இருப்பவரையும் தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை. இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள படர்க்கை பெயரை கண்டறிக. அவன் நன்றாகப் பாடினான். அவன் நன்றாகப் பாடினான். அவன் நன்றாகப் பாடினான். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள படர்க்கை பெயர் அவன். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள படர்க்கை பெயரை கண்டறிக. அது ஒரு அழகான முயல். அது ஒரு அழகான முயல். அது ஒரு அழகான முயல். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள படர்க்கை பெயர் அது. படர்க்கை எடுத்துக்காட்டுகள். அவர்கள் பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் பந்து விளையாடுகிறார்கள். இவ்வாக்கியத்தில் அமைந்துள்ள படர்க்கை பெயர் அவர்கள்.